ஜெபம் பண்ண கடவோம். நன்றி பிதாவே, நன்றி அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை இந்த வேலையிலும் உம்முடைய சமூகத்தில் வர கிருபை செய்திரு, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்திரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆபத்து விபத்துகளிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் காணப்பட்ட போதிலும் நீர் உம்முடைய பலத்தை கொடுத்து நீர் வழி நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய தேவைகளை அறிந்து அதை முன்கூட்டியே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களை அப்பா தூக்கி சுமந்திரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தின நிமித்தமாக உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நீர் தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து நீர் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. இந்த வேலையிலையும் அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற வசனங்கள் அப்பா, துதி ஆராதனை ஒவ்வொன்றிலும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் நீர் நிரப்பி நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது நிரம்பின ஒரு பாத்திரமாக செல்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வழியை நடத்தும் அப்பா. தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏற்ற நேரத்தில் கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை நீரே அப்பா நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கருத்திலே கொடுத்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். நாம் ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழும்பி நின்று பாமாலையில் உள்ள 21வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 21.
மாலை ஆராதனை ஜெப ஒழுங்கு. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கருத்தெடுத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கங்களினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலங்களிலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிடுதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்தி இந்த பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன வழிகளை போல நம்மளுடைய வழிகளை விட்டு வழி வழிந்து போனோம். இறுதியில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இனி நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேர்த்தகளை செய்யாமல் சேர்த்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே, என் கர்த்தராகிய மூலமாய் மதத்தில் வாக்கும்படியே நிர்வாகிகளுக்கு எங்களுக்கு இறங்கும். தப்பினர்களுக்கு பொறுமையாயிரும். பாதுகாப்பு சீர்படுத்தும். மிகவும் பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து வர கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டல எங்கள் பிதாவே, செய்யப்படுகிற போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய தாரும் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு சொன்னாமல் தீமிழச்சுக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போ வாய்விட புகழை அறிவிக்கோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாழும். ஆண்டவரே, சகாயம் பண்ண தீவிரியோ.
கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 95 நாம் பாடலாக பாடுவோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாமங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்றோடு சுத்ததை கேட்பீர்களாகில் மனகோபன போதும் சொன்ன நடந்து போல உங்களிடத்து கடின படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்களை சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நாற்பது ஆரோசித்து அவர்கள் வழிபடுத்தினோம் என்றும் சொல்லி என்னுடைய என்று என்னுடைய கோபத்திலே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 67. The responsive reading is taken from Psalms 67. சங்கீதம் 67 நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்களில் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரே, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் ஜாதிகளை நிறுத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாய் எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும்.
நாம் யாவரும் அமர்வோம். வேத பாடங்களை வாசிக்க கேட்போம். முதலாம் மற்றும் இரண்டாம் வேத பாடகம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் சகரியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 23 வரை. சகரியா 8ஆம் அதிகாரம் வசனம் 20 இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்திற்கு போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 14 கடைசி வரை. 2 தீமோத்தேயு chapter 2 words 14 to 26. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும். இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமீன். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வித வசனம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழும்பி நின்று ஜப புத்தகத்தின் 11ஆம் பக்கத்தில் உள்ள சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம்.
சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார், நாமுடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சல் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நினைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே கனிமத்து உத்தமந்தார் பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் எழுந்திருந்தார். பரமேறி சர்வலோகபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார். பரிசுத்தாவியம் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உபதாவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக. போல மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். பண்ணாமல் தீமன்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீ தேர்ந்தோட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உங்கள் சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டருளும். தேவர் எல்லாம் எங்களுக்கு ஆயுத்த சேவர் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் எடுத்துக் கொள்ளாதேயும். லெண்ட் என்னும் நாட்களின் முதலாம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். எங்கள் நிமித்தம் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் செய்த கர்த்தாவே, உமது திவ்ய ஏவுதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மெய்யான நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் சரீரமும் ஆவிக்கும் அடங்கத்தக்கதாய் நாங்கள் உபவாசம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற தேவரிற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. சமாதானத்துக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையும் விரும்புகிறோம் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீர் தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதங்களுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரார்த்தனைகளிலும் நின்று எங்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. தேவ கிருபைக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி இந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிற இதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆள்கையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமார்க்காகவும் சபையாருக்காகவும் சொல்லிய சுருக்க ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியாச்சார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியர்
மாணவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டார்களோ. Memory verse by children. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக்கொள்வார்கள். 8:23. Let us go with you because they heard God is with you. 8:23. Amen. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களுடனே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். 8:23. Let us go with you because we have heard that God is with you. 8:23. Amen. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். சகரியா 8:23. Let us go with you because we have heard that God is with you. Zechariah 8:23. Amen. மனப்பாடம் சொன்ன பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள். நம்மளுக்கு டிசம்பர் மாதத்திலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது முதலாவதும் மற்றும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 11:00 நம்மளுக்கு ஆராதனை நடைபெறும். இல்லை, நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் கேரல் ரவுண்ட் நம்மளுக்கு 13ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் அது மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அது எப்படியாக நடைபெறும் என்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு நாம் அதை டிசைட் பண்ணி அதை ஃபைனல் பண்ணலாம். கேரல் சர்வீஸ் நம்மளுக்கு 3வது சனிக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி அன்று மாலை 7 மணிக்கு நம்மளுடைய திருச்சபையில் வைத்து நடைபெறும். கிறிஸ்மஸ் ஆராதனை 24ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு நம்மளுடைய திருச்சபையிலே வைத்து நடைபெறும். நியூ இயர் சர்வீஸ் ஜனவரி 1ஆம் தேதி அன்று காலை 7 மணிக்கு நம்மளுடைய திருச்சபையில் வைத்து நடைபெறும். இந்த ஆராதனைகளுக்காக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபித்து இதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சாட்சியின் நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்களை முன்பதாக வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். நாம் துதி ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பிப்போம். அவருடைய சமூகத்தை நாடுவோம். 11 மாதங்கள் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிப்போம். ஒவ்வொரு நாளும் அன்றென்றுள்ள தேவைகளை அவர் சந்தித்தார். அதை எண்ணி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். நம்மளுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து அதை முன்பதாகவே நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துவோம். எத்தனையோ விதமான பலவீனங்கள் சுகவீனங்கள் மத்தியிலே நம்மளுக்கு பலன் தந்தார் அல்லவா? அதை எண்ணி நாம் துதிப்போம். நாம் துதிக்க இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியை நம்மளுடைய சமூகத்திலே நாம் வரவேற்போம். வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலே நம்ம முழு இருதயத்தோடும்
பரிசுத்த ஆவியோடும் நாம் தொழுது கொள்ளும்போது அந்த துதியானது அங்கீகரிக்கப்படுகிறது. ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட வேண்டும் என்று ஒரு நிமிடம் நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நமக்குள்ளே ஏதாவது தவறான காரியங்கள், குறைவுகள், குற்றங்கள் காணப்படும் என்றால் இந்த நேரத்திலே அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் அதை விட்டு விடுவோம். தேவன் நம்மை மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு அவர் நம்மை மன்னித்து தம்முடைய அண்டையிலே கூட்டி சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 11 மாதங்களிலே எவ்வளோ நாள் ஆண்டவருக்காக நாம் நிலை நிறுத்தியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய எல்லா ஜபத்தின் விண்ணப்பத்திற்கும் பதில் அளித்தார் அல்லவா? நாம் எவ்வளவாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தோம் என்று ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்ப்போம். எத்தனை நன்மையான காரியங்கள், எத்தனையோ அழுகையை மாற்றினார் அல்லவா? அவரை நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்கும்படியாக இந்த முதலாவது பாடலை நாம் பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. ஐயா என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஐயா என்னையும் தேற்றி
மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே நேசரி மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஐயாயே கமுற்றேன் விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே ஐயாயே கமுற்றேன் விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பினாவியானவரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியானவரை எங்கள் மத்தியிலே அனுப்பினீர, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி. எத்தனையோ நன்மையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் அல்லவா. எத்தனையோ சூழ்நிலைகள் முடிந்து போய்விட்டது என்று நினைத்த நேரத்திலே தேவன் அவருடைய கரங்களை பிடித்து நம்மை தூக்கினார். அதை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பலவீனங்கள், சோர்வான நேரங்கள், தாங்க முடியாத வலிகள், ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை நம்மை தாங்கினதல்லவா. அதை எண்ணி நாம் துதிப்போமா. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியுமா என்று கேள்விக்குறியாக இருக்கும்போது தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆற்றினார், தேற்றினார் அல்லவா. எத்தனை நன்மையான காரியங்கள், எண்ணி முடியாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். அதை எண்ணி இந்த இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ தூயனே நேயமா சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கழுத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடு
இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனாமோடிருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதால் சொஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீட்டிட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்மளுடைய வாஞ்சைகளை தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதை எண்ணி நாம் துதிப்போம். நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை தாங்கினது. நாம் ஒருபோதும் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு, அவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் நாம் தகுதியற்றவர்கள். ஆனாலும் அவருடைய கிருபையின் நிமித்தமாக நம்மளுடைய தேவைகளை சந்தித்தார். நம்மை பாவத்திலிருந்து தூக்கி நம்மை ரட்சித்து மீட்டெடுத்தார் அல்லவா. அந்த கிருபை, மகத்தான கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தினதல்லவா. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூட எத்தனையோ முறை பாவங்களிலே விழுந்து போயிருந்தோம். ஆனாலும் நம்மளுடைய பாவங்களை பாராதபடிக்கு அவருடைய கிருபையின் நிமித்தம் நம்மை அவருடைய சந்நிதியில் சேர்த்து கொண்டார். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. ஆனால் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய மகத்தான கிருபையின் நிமித்தமாக நம்மளுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இன்று நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியினால் அந்த பரலோக ராஜ்யத்தின் நிச்சயம் நம்மளுக்கு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை மாத்திரமே. அந்த கிருபையை எண்ணி நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த கடைசி பாடலை நாம் பாடுவோம். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத
போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆம் பிதாவே, உம்முடைய கிருபைதான் எங்களை நடத்தி வருகிறதப்பா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதப்பா. பலவீன நேரங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதப்பா. நாங்கள் வியாதியாய் படுக்க கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதப்பா. உம்முடைய கிருபை எண்ணி உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை நாவுகள் எடுத்தாலும் உமக்கு நன்றி சொல்ல ஈடாகாது. அத்தனை நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய துதி ஆராதனை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நீர் இதை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த துதி ஆராதனை உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். நாம் அப்படியே ஒரு சில நேரம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நம்மளுடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தில் காணப்படுகிற 145 கோடி மக்களுக்காகவும், மிஷனரி மார்க்கங்களுக்காகவும், நம்மளுடைய திருச்சபைகளுக்காகவும், டயசிசனுக்காக, ஒவ்வொரு குருமானவருக்காக, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபம் செய்வோம். நன்றி பிதாவே, நன்றி. அருமையான இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய தேசத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற 145 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மக்களையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே உம்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை
அறியாத பிள்ளைகளை அப்பா அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறிந்தும் அறியாதவர்களைப் போல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதை நீர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் அப்படியாக தொட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நீர் அப்பா நீர் உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலே அப்பா உம்மை அறியாதவர்கள் அப்பா, உம்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பாவங்களுக்காக சாபங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த பாவங்கள் சாபங்கள் நீக்கப்படுவதற்காக உம்முடைய சமூகத்தில் மண்டாடுகிறோம் அப்பா. இந்த பாவங்கள் சாபங்கள் நீக்கப்படுவதற்கு நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தை எங்கள் தேசத்தின் மேலும் எங்கள் தேசத்தின் மக்கள் மேலும் அப்பா நீர் அப்பா சிந்த வேண்டும், அதை அப்பா நீர் சிந்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கல்வாரி இரத்தத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உம்முடைய இரத்தமானது எங்கள் தேசத்தின் பாவங்களையும் சாபங்களையும் நீக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் அப்படியாக செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா. வறுமையினாலே அப்பா ஒரு நேரம் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஏற்ற ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலே வேலை பார்க்குற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் ஒவ்வொரு மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீர் அப்பா நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும்போது ஆங்காங்கே அநேக விதமான ஊழல்களும் அநேக விதமான தவறான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நீர் அறிவீரப்பா. இப்படிப்பட்டதான காரியங்கள் எங்கள் தேசத்திலிருந்து விலக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தவறான காரியங்களுக்குள்ளே ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இது தவறென்று அப்பா உம்முடைய வேத வசனத்தை அறிந்து கொண்டு உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தவறான காரியங்கள் தவறென்று அறிந்து கொள்ளதான ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இப்படியாக நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ராஜாமார்களுக்காக ஒவ்வொரு மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களிலும் அப்பா உம்முடைய சித்தம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த திட்டமானது ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்வதற்கதான திட்டங்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எடுக்கப்படுகிற ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமுள்ளதாகவும் அது பிரயோஜனமுள்ளதாக காணப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியாக எங்கள் தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே பார்க்கும்போது அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா அநேக போதை வஸ்துகளுக்கு அநேக பாவ காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அநேக பிள்ளைகளை அப்பா இந்த நாட்களிலே பார்க்கும்போது அநேக போதை வஸ்துகள் அப்பா அநேக இடத்திலே சர்வசாதாரணமாக விற்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அப்பா அன்பு இந்த பிள்ளைங்களோடு சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறிகிற அறிவை அப்பா நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடிமைத்தனத்தில் காணப்படுகிற பாவத்தின் அடிமைத்தனத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்க எடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இச்சையின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இச்சையின் காரியங்களிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா இந்த நாட்களிலே மொபைலில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்யுங்கள் அப்பா. விடுதலை மெய்யான விடுதலைகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்ருவானவன் அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை எப்படியாக தன்னுடைய வலைக்குள் விழுந்து போக வைக்கலாம் என்று அப்பா அவன் வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் அப்பா. ஆனால் என் தேவன் நீர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. நீர் உம்முடைய நியாயத்தை நீதியும் விசாரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் நீங்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் அரசாங்கமானது இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு அப்பா தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடினமான அப்பா சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செயல்படுகிற அப்படிப்பட்டதான பிள்ளைகளை அப்பா அதிகாரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ மக்கள்
அப்பா மந்திரவாதிகள், எத்தனையோ மந்திரவாதிகள் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் தேசத்திற்கு விரோதமாகவும் செய்கிற செயல்களிலே இயேசுவின் நாமம் அப்பா உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வேத வசனத்தை அறிந்து கொண்டு உம்முடைய வேதத்தை அப்பா அறிந்து உம்முடைய வேதத்தை சுவிசேஷமாக சொல்லுகிறவர்களாக மாறுவதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா எப்படி சவுல் அன்று பவுலாக நீர் மாற்றினீரோ, எப்படி உம்முடைய பிள்ளைகளை நிந்தித்தானோ, ஆனாலும் நீர் சந்தித்தீரே, அவனை பவுலாக மாற்றி அப்பா உம்முடைய ஊழியத்தை கொடுத்தீரே, அப்படியாக இந்த பிள்ளைகளை நீர் அப்பா சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படி செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கோடான கொடி நன்றி அப்பா. அப்பா எங்கள் தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனத்திற்காகவும் ஒவ்வொரு மிஷினரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகிற மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அநேக பாடுகள் பிரச்சனைகள் உண்டு அப்பா. அந்த மிஷினரிகள் அப்பா அந்த மத்தியிலே சுவிசேஷம் சொல்லும்போது எத்தனையோ விதமான பாடுகள் எதிர்ப்புகள் வருகிறது அப்பா. அநேக நேரத்தில் அவங்களுக்கு அடி கூட படுகிறது அப்பா. ஆனாலும் என் தேவன் நீர் அவங்களுக்கு பலத்தை கொடுத்து அப்பா தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க செய்கிற ஊழியங்களிலே உண்மையும் உத்தமமாக செய்யும் இன்னும் பலப்படவும் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் உம்முடைய மந்தையிலே சேரத்தக்கதான ஊழியங்களை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊழியக்காரர்கள் எந்த இடத்திலெல்லாம் கால் மிதிக்கிறார்களோ அந்த இடமெல்லாம் உமக்கு சொந்தமாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த விதையானது விதைக்கப்படும் போது அதை 10-100 பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த இந்திய தேசத்திற்காக தங்களுடைய உயிரை பணமாக வைத்து செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் இந்திய தேசத்திலே அப்பா எத்தனையோ ஊழியக்காரர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அவர்களை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அந்த இரத்த சாட்சியை மரித்திருக்கிற ஒவ்வொரு விதையானது இந்த தேசத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையானது 100 மடங்காக பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அப்படி நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு அங்கத்தினத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் குருவானருக்காக ஜெபிக்கிறோம். கிளீட்டஸ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஊழிய பாதைகளிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற சோர்வுகள் எல்லாம் நீக்கி போட்டு நல்ல உற்சாகத்தின் பலத்தையும் ஆவியும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்க அப்பா உங்களுடைய ஊழியங்களை செய்யும்போது நல்ல பலத்தை கொடுக்க வேண்டும் அப்பா, நல்ல தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா அதே போல் மார்ஷல் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. போக்கிலும் வரத்திலும் கூடவே ஏறும் அப்பா. அப்பா இந்த நாட்களிலே அப்பா அசிஸ்டன்ட் ஐயாவாக பணி புரிந்து வருகிறதை நீர் அறிவீரப்பா. அப்பா அவங்க உண்மையும் உத்தமமாக ஊழியங்களை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், அநேக ஆத்துமாக்கள் உண்மை இன்னும் கிட்டி சேருகிற ஊழியங்களை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல் எங்கள் திருச்சபையிலே இருக்கிற ஒவ்வொரு கமிட்டி மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல கமிட்டி மெம்பர்ஸை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா திருச்சபைக்காக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முடிவிலும் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். காணப்படுகிற பலவீனங்கள் சுகவீனங்கள் யாவற்றையும் நீக்கி போட்டு நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அப்பா காணப்படுகிற ஒவ்வொரு பலவீனங்களையும் நீக்கி போட்டு நல்ல பலத்தையும் சுகத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்மை நாடி ஏங்குகிற பிள்ளைகளாக மாறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே திருச்சபைக்கு வர தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் திருச்சபைகளுக்கு வருவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்று ஆராதனையிலும் கலந்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
அப்பா அதே போல் ரவிக்காக ஜெபிக்கிறோம். தூர இடத்துல இருந்தாலும் மகனை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அதுபோல் ஜாஸ்பருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. மகனை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், கொடுத்திருக்கிற குழந்தையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே அவங்க இருக்கிற அந்த இடத்திலே அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை வாஞ்சி தேடுகிற ஒரு குடும்பமாக இருப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு பெற்றோருக்கும் அப்பா எப்படியாக பிள்ளைகளை உமக்குள்ளே வளர்க்க வேண்டும் என்ற ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக கிங்ஸ்லின்காக ஜெபிக்கிறோம். காது பகுதியில் காணப்படுகிற அந்த அப்பா வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பரிபூர்ண சுகத்தை பலத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதேபோல் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஜெனாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மகளுக்கு ஏற்படுகிற அந்த பயத்தின் ஆவி எல்லாம் நீக்கி போட்டு ஏசப்பா நீர் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே தைரியம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே பலன் உண்டு என்று மகள் அறிந்து கொண்டு அப்படியான ஒரு உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய பலத்திலும் வளருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அது இந்த நேரத்தில் அது முறியடித்து நீர் நல்ல மகளை இன்னும் உற்சாகமாக உமக்குள் வளர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அதே போல் எங்கள் திருச்சபைகளிலே கடந்த நாட்களிலே அப்பா பிரசவ காலத்தை கடந்து வந்து அப்பா தாயும் சேயும் பிரித்தெடுத்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குழந்தைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பலப்படுத்தும், தேவையான பல ஆரோக்கியம் சுகத்தை கொடும் அப்பா. எந்த ஒரு பலவீனங்கள் வராதபடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பிரசவ காலத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற நாட்களிலே பிரசவத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஜான்சி அப்பாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அவங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை நீர் அறிவீரப்பா. அந்த பலவீனத்தை எல்லாவற்றையும் நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவன் நீர் உம்முடைய கரத்தினால் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் அப்பா இந்த நாட்களிலே தூர இடத்திற்கு சென்றிருக்கிற பிள்ளைகளை நீர் அப்பா நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிராணத்தை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களிலே நாங்கள் அடுத்த ஒரு சில நிமிடத்திலே அப்பா ஒரு புதிய ஒரு மாதத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதமானது உம்முடைய அப்பா வருகை உம்முடைய பிறந்த அந்த கிறிஸ்மஸை கொண்டாட இருக்கிறோம் அப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உண்மையான கிறிஸ்மஸ் என்னவென்று அறிந்து கொண்டு அப்படியாக நாங்கள் கொண்டாடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகருக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படியாக எங்களுடைய திருச்சபைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் டயசிஸை நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அதேபோல் நீர் இந்த நாட்களிலே பிஷப்பாக தெரிந்து கொண்டிருக்கிற பிரபு ஜெபமணி ஐயாவை கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த டயசிஸன் மூலமாக அப்பா இந்த திருச்சபைகளுக்கு எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முடிவிலும் உம்முடைய சித்தம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும் அப்பா. இந்த வேலையிலும் கூட அப்பா உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நீர் அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை மாத்திரம் என்னுடைய நாவிலே வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உம்முடைய கருத்தில் வைக்கிறேன். நீரே பொறுப்படுத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு த ஹானரபிள் வெசல், கனத்துக்குரிய பாத்திரம். இந்த தலைப்பானது இந்த வருடத்தின் VBS தலைப்பாக இருந்தது. இதை இன்று உங்கள் மத்தியிலும் நான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட 2ஆம் வேத பகுதி 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் வசனம் 20-21 வசனத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதற்கு முன்பதாக இந்த தீமோத்தி யார் என்று நாம் சற்று அறிந்து கொள்வோம். இந்த தீமோத்தி யார் என்று நாம் பார்க்கும்போது இந்த தீமோத்தி யூனுஸ் இன் மகனாக காணப்படுகிறான் மற்றும் லோயிஸ் என்கிற தாயாரனுடைய
பேரனாக காணப்படுகிறான். இதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் 2 தீமோத்தி 1 அதிகாரம் வசனம் 5 நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தி 1 அதிகாரம் 5 வசனம். லோவியாளுக்குள்ளும் இது தீமோத்தி 7 யூனிஸுடைய மகனும் லோயிஸினுடைய பேரனுமாக காணப்படுகிறான். மற்றும் அது மட்டுமல்லாமல் இந்த தீமோத்தி யார் என்று பார்க்கும்போது இவன் ஒரு சீஷனாக, பவுலினுடைய சீஷனாக காணப்படுகிறான். பவுலினுடைய சீஷன் மாத்திரமல்ல, ஒரு திருச்சபையின் தலைவனாக கூட காணப்படுகிறான். அப்போ இந்த பவுலுடைய ஊழிய நாட்களிலே பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த ஒருத்தனாக இருக்கிறான் தீமோத்தி. அப்போ தீமோத்தியை பவுல் ஒரு தேசத்தில் வரும்போது அந்த இடத்துல இருக்கும்படியாக அவனை தனியாக விட்டுவிட்டு அவர் மக்கதோனியாவுக்கு போகிறார். இவனை எஃபெசு என்கிற ஒரு பட்டணத்திலே வைத்து விடுகிறார்கள். எஃபெசு என்ற ஒரு பட்டணத்திலே, இந்த நாட்களிலே டர்க்கி என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்திலே வைத்து போகிறார். அதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் 1 தீமோத்தி 1 அதிகாரம் 3 வசனத்திலே பார்க்க முடியும். 1 தீமோத்தி 1 அதிகாரம் 3 வசனத்திலே பவுல், அப்போ இந்த தீமோத்தியானவர் பவுலின் ஊழிய நாட்களிலே அவனோடு கூட இணைந்து ஊழியம் செய்த ஒருத்தனாக காணப்படுகிறான். எல்லாவிதம் பவுல் எப்படியாக ஊழியம் செய்கிறார், எப்படியாக அவருடைய வழிகள் நடக்கிறது என்று நாம் கற்றுக்கொண்டு அதற்கு பின்பதாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தில் அவன் ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த தீமோத்தி எஃபெசு ஊரிலே, அந்த பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது பவுலானவர் தீமோத்திக்கு இந்த 2 நிருபங்களையும் 2 லெட்டர்ஸ் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 தீமோத்தியும் நீங்கள் 1 தீமோத்தி 2 தீமோத்தி 2ஐயும் வாசிக்கும் போது அந்த தீமோத்திக்கு எப்படிப்பட்டதான லெட்டர் அவர் எழுதுகிறார் என்றால், அவருடைய ஊழிய பாதையிலே சோர்ந்து போகாதபடிக்கு பலன் அடையும்படியாக, அந்த ஊழிய பாதையிலே பலன் அடைந்து விசுவாசத்திலே தடுமாறாதபடிக்கு அவருடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும்படியாகவும் ஊக்கப்படுத்தும்படியாக அவருடைய லெட்டர் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். அந்த 2 தீமோத்தியும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் விசுவாசத்தை குறித்தும் எப்படியாக ஊழியங்களை செய்ய வேண்டும், ஊழியங்களிலே எப்படியாக, ஏன்னால் அந்த எபிசு பட்டணத்திலே அநேக விதமான கள்ள போதனைகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த பட்டணத்திலே எப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்ய வேண்டும், எப்படியாக அவர்களுக்குள்ளே தைரியமாக செய்ய வேண்டும் என்று தைரியமான வார்த்தைகளை சொல்லுகிற காரியங்களை அநேக இடத்திலே நாம் பார்க்க முடியும். வீணான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். இப்போ அந்த ஊழியங்களை எப்படியாக, அந்த நம்ம பொதுவாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படி என்று. இந்த 2 தீமோத்திலையும் வாசிக்கும் போது எப்படிப்பட்டதான காரியங்களை செய்யணும், எப்படிப்பட்டதான காரியங்களை செய்யக்கூடாது என்று தீமோத்திக்கு சொல்லி கொடுக்கிறதாக இந்த காரியங்களை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். ஏனென்றால் தீமோத்தி சிறு வயது முதல் அவங்களுடைய தாயாரும் அவங்களுடைய அந்த பாட்டியும் சிறு வயதிலேருந்தே தீமோத்திக்கு நல்ல ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ விசுவாசத்திலே சிறு பிள்ளையாக இருக்கும்போது விசுவாசத்திலே நடந்த ஒரு மகனாக இங்கே காணப்படுகிறான். சரி, அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு நான் இந்த 2 தீமோத்தியிலிருந்தும் ஒரு பகுதியை மாத்திரம் நான் இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் மையமாக வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்ன வசனம் என்று நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தி எடுத்தவர்கள் 2 தீமோத்தி 2 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிப்போம்.
கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். அப்போ அந்த கனத்துக்குரிய பாத்திரத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். என்ன கனத்துக்குரிய பாத்திரம்? அப்போ முதலாவது கனத்துக்குரிய பாத்திரம் என்று பார்க்கும்போது அந்த கனம் பொதுவாக ஹானர், இங்கிலீஷில் அதை ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது யாரை கனப்படுத்துகிறோம்? பொதுவாக நம்ம எடுத்துக்கொண்டால் யாரை நாம் கனப்படுத்துவோம்? பொதுவாக யாரை கனப்படுத்துவார்கள்? கனப்படுத்துகிறது என்றால் யாரோ விசேஷமான ஒரு நபரை நாம் கனப்படுத்துவோம். பொதுவாக ஒரு சாதனை படைத்தவர்கள், இல்லை ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்றால் அது அவங்களே கனப்படுத்துவோம். இல்லை அவங்க வேலை பார்க்குற துறையிலையோ ஏதோ ஒரு துறையில் அவங்களோட அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அவங்க பெறும்போது அவங்களே கனப்படுத்துகிறதை பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது வெவ்வேறு காரியங்களை மையமாக வைத்து இல்லை ஒரு அச்சீவ்மெண்ட்டை வைத்து ஒருத்தரை கனப்படுத்துகிற காரியமாக பார்க்கணும். அதே போல் தான் ஆண்டவரும் நம்மை கனப்படுத்துகிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரையும் கனப்படுத்துகிறார். ஆனால் அந்த கனத்திற்கு நாம் எவ்வளவாக பாத்திரமாக இருக்கிறோம் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அந்த கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் இருக்கிறோமா, இல்லை கனப்படக்கூடாத ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா என்று நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். அப்போது நாம் ஆண்டவரால் எப்போ கனப்படுகிறோம், ஆண்டவர் நம்மை எப்போ கனப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கும்போது முதலாவது அதற்கு அதே அதிகாரத்தில் அதுக்கு முன்பது உள்ள வசனத்தை வாசிப்போமா? 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். அப்போ இந்த இடத்துல பவுல் எதை ஒப்பிட்டிருக்கிறார் என்றால் பாத்திரத்தை குறித்து. சில பாத்திரங்கள் நம்மளுடைய வீட்டில் கிச்சனில் அநேக விதமான பாத்திரங்கள் உண்டு. ஸ்டீல் பாத்திரம் இருக்கும், இல்லை மரக்கட்டையில் உள்ள பாத்திரங்கள் இருக்கும், அலுமினியம் பாத்திரங்கள் இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நாட்களிலே உள்ள பாத்திரமானது பார்க்கும்போது பொன்னும் வெள்ளியும் அது மாத்திரம் அல்லாமல் மரக்கட்டையும் மண்ணுமான பாத்திரங்கள் இருக்கப்பட்டது. அப்போது பொன்னும் வெள்ளியும் பார்க்கும்போது இந்த பொன்னும் வெள்ளியுமானது மிகுந்த உயர்ந்ததாக காணப்படுகிறது, இல்லை பெரிய கனத்துக்கு கூறியதாக காணப்படுகிறது. அதே போல் இந்த மரக்கட்டையும் மண்ணுமான பாத்திரம் மிக குறைவாக காணப்படுகிறது. ஆனால் இது இரண்டுமே நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரண்டு பாத்திரங்கள், இந்த பொன்னும் வெள்ளியுமாக இருக்கட்டும், இல்லை மரக்கட்டையில் இல்லை மண்ணிலே செய்யப்பட்ட காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அது முதலாவது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோல்டு சில்வர் நம்ம பெரிய ஒரு பாத்திரமாக பெரிய ஒரு கனத்துக்குரியதாக பார்த்தோம் என்றால் அந்த கனமானது அதை வேல்யூபிளாக நாம் பார்க்குறோம். ஆனால் அது க்ளீனாக இல்லைன்னா அந்த பாத்திரத்தை நாம் என்ன பண்ண முடியாது? உபயோகப்படுத்த முடியாது. அதில் அழுக்கு படிந்திருந்தால் அந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மளுடைய எஜமானுக்கு அது இப்போது ஒரு பெரிய ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய அரண்மனையில் ராஜாவின் அரண்மனையில் அவருக்கு காணப்படுகிற பாத்திரம் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம் இருக்கிறது. அப்போ அவர் முன்னாக எப்படிப்பட்டதான பாத்திரத்தை வைப்போம்? சுத்தமான அந்த பொன்னும் வெள்ளியுமாக இருந்தாலும் அதை சுத்திகரித்து அதுக்கு பின்பதாக தான் அந்த ராஜாவின் முன்பதாக நாம் வைப்போம். அதே போல தான் ஆண்டவருடைய அதே போல தான் இந்த மரக்கட்டையும் மண்ணும் ஆன பாத்திரம் கூட அப்படி தான். அது சுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் அது உபயோகப்பட முடியும். அப்போது இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால் எவ்வளோதான் ஆஸ்தி அந்தஸ்துகள் இல்லை படிப்பு நம்மள்கிட்ட இருந்தாலும், எவ்வளோதான் காரியங்கள் நம்மளிடத்தில் நம்மளுடைய தோற்றங்களோ நம்மளுடைய தாளந்துகளோ அல்ல, தேவன்
ஏற்க பலன் நம்மளுக்கு உபயோகம் உள்ளதாக இருந்தால் மாத்திரமே அது கனத்துக்குரியதாக இருக்கிறது. தேவனுக்கு உகந்த அவருடைய நோக்கத்திற்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, கனத்துக்குரியதாக காணப்படுகிறது. அப்போ தேவனுக்கு உரியவைகளை என்று நாம் பார்க்கும்போது அப்போ முதலாவது நம்ம எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்மை நாமே சுத்திகரிக்கிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையிலே பாவமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் எவ்வளோதான் ஆண்டவருக்குள்ளே நாம் ஊழியங்களை செய்தாலும், எவ்வளோதான் ஆண்டவருக்குள்ளே நாம் வெவ்வேறான காரியங்கள் இல்லை சோஷியல் சர்வீஸ் பண்ணாலுமே அது என்ன பண்ணப்படாது, அந்த காரியங்கள் தேவனுக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்துருக்கோம், ஒரு சர்வர் நம்மளுக்கு முன்பதாக சர்வர் நம்மளுக்கு சாப்பிடுவதற்கு தட்டை வைக்கும்போது அந்த தட்டு க்ளீனாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் சாப்பிட முடியும். அந்த தட்டு க்ளீனாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அந்த தட்டில் க்ளீனாக இல்லை, அசுத்தமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தட்டில் சாப்பிட மாட்டோம். இல்லை நம்மளுக்கு சில நேரத்தில் கோபம் கூட வரலாம், ஏன் இவன் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மளுடைய ஏன் இப்படி எனக்கு முன்பதாக இப்படி அழுக்கான தட்டை வைத்திருக்கிறான் என்று கோபம் கூட படலாம். அதே போல் ஆண்டவர் நம்மை அவர் நம்மளுடைய எஜமானாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய சமூகத்தில் நாம் எப்படி காணப்பட வேண்டும், நம்மளுக்குள்ளே நம்மளுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே நாம் அவருக்கு முன்பதாக ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் விளங்க முடியும். அப்போது நம்மை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்ம முதலாவது செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அழுக்கான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் விட்டு விலக வேண்டும். இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேக விதமான கள்ள போதனைகள் இந்த இடத்துல கூட இந்த தீமோத்தியை வாசிக்கும் போது அநேக விதமான கள்ள போதனைகளுக்கு விளங்கி இருக்க வேண்டும் என்று காரியங்களை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கூட அநேக கிறிஸ்தவர்கள் கள்ள போதனைகளுக்கும் அநேக போதனைகள் சில செய்திகளை நாம் கேட்கும்போதே தெரியும், இப்படிப்பட்டதான செய்தி ஆண்டவருடைய செய்தி அல்லவென்று, இது ஆண்டவருடைய அந்த மகிமையினால் வருகிற செய்தி அல்லவென்று. ஆனால் சில செய்திகளை நாம் கேட்கும்போது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எளிமையானது, எப்படியாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு எளிமையானதாக இருக்குதோ அப்படியாக நாம் அதை நம்மளுக்கு எளிமையானதாக இருந்தால் அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து வைத்து கொள்கிறோம், அந்த செய்தியை நாம் வைத்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாக அல்ல. நம்ம வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம், இல்லை ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அப்போ அந்த செய்தியை கேட்கும்போது ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம் என்றால் அதை நாம் போய் என்ன பண்ண வேண்டும், மறுபடியும் அந்த வார்த்தையை குறித்து தியானிக்க வேண்டும். அந்த தியானம் பண்ணும்போது அந்த வார்த்தையானது நம்மளோடு பேசும். அப்போ பேசும்போது அதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதில் இருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்த உதவி செய்யும். இப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்களுக்கு நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு இதிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவமான காரியங்களும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறான். அப்போது நாம் அந்த சுத்திகரிக்கும் போது நாம் என்ன பெறுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய ரட்சிப்பை நாம் பெறுகிறோம். அவருடைய அந்த ரட்சிப்பை பெறுகிறோம். இந்த ரட்சிப்பானது வெறும் வார்த்தையினால் மாத்திரம் அல்லாமல் செயலினாலும் நாம் என்ன செய்ய வேண்டும். அதை தான் நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
நம்மளுடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த பாவத்தை சுத்திகரித்தது மாத்திரம் அல்லாமல் அது நம்மளுடைய செயல்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். அதை எப்படியாக நாம் செயல்களிலே காண்பிக்கிறோம் என்றால் அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போலே நாமும் ஒளியில் நடக்க வேண்டும், ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போது ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் நாம் சும்மா இருக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றவர்கள் வெறும் அந்த ரட்சிப்பை மாத்திரம் பெற்றவர்களாக இல்லாமல் அவருடைய பாதையிலே அவர் நம்மளுக்கு அவருடைய ஒளியிலே நாம் நடக்கிறவர்கள். அவருடைய ஒளி எப்படியாக இருக்கிறது? இந்த வேத வசனம் தான் நம்மளுக்கு ஒளியாக இருக்கிறது. அப்போ அந்த வேத வசனத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தியானித்து அவருடைய பாதையில் நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போது அந்த கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் விளங்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ அந்த பிரயோஜனம் உள்ளதாக அந்த எஜமானுக்கு முன்பதாக நாமே அந்த பாத்திரமாக வைக்கும்போது அந்த பாத்திரமானது எப்படியாக இருக்க வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். முதலாவது பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது சுத்திகரிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். அப்போ இந்த நாம் அந்த கனத்துக்குரிய பாத்திரம் அவருடைய ஆண்டவருக்காக நாம் பயன்படும் போது இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறபடினால் இதே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவரை அறிந்திருக்கிறதே ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்போது எதற்கு என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை சுத்திகரித்து இந்த உலகத்தின் பாவத்தை விட்டு நம்மை விலக்குகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தின் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி காக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவது, எப்பொழுதும் அவருக்காக அவருடைய நற்கிரியைகளை செய்வதற்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை கனப்படுத்துகிறவர்களாக காணப்படும். அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிப்போம். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டு, எந்த நற்கிரியம் என்றால் எந்த சூழ்நிலை அவருடைய பர்பஸ் அவருடைய நோக்கத்தை செய்வதற்காக எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என்று உயர்வோ தாழ்வோ ஏற்றமோ தாழ்வோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார். எந்த சூழ்நிலையும் அவரை விசுவாசிக்க வேண்டும். நாம் அநேக நேரத்தில் நாம் சோர்வடையும் போது நம்மளுடைய விசுவாசத்தை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு எல்லா நேரமும் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கையிலே உயர்வான காலமாக இருக்கலாம், இல்லை தாழ்வான காலங்களாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் அவளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே நீங்கள் எல்லோரும் இந்த விமென்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல, விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது. அதில் ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்சில் அவங்கள எடுக்கவில்லை. என்ன காரணம்? இந்த கிறிஸ்தவராக இருக்கிறபடினால் அந்த மேட்ச்சில் எடுக்கலையாம். அதனால் அநேக விதமான டிப்ரெஷன். அது மாத்திரமல்ல, அந்த மேட்ச்சில் அவங்க 5வது இடத்துல வர வேண்டியவங்க ஒரு 3வது இடத்துல அவங்கள விளையாட போக சொல்லிட்டாங்க. அந்த மேட்ச் ஆனது ஆஸ்திரேலியா இதுவரை தோக்காத ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு விரோதமாக அவங்கள விளையாட சொல்லியிருக்காங்க. அப்போ 3வது இடத்துல வந்தபோது அநேக விதமான ப்ரெஷர் அவங்களுக்கு மேலே இருந்தோன்னே அவங்களால
அதை தாங்கி கொள்ளும்படியாக அவங்களுக்கு ஒரு வசனத்தின் மூலமாக அவங்க தன்னை தானே பலப்படுத்தி கொண்டாங்க. அது என்ன வசனம் என்று பார்க்கும்போது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 14 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் ஐ வில் ஃபைட் ஃபார் யூ, யூ வில் ஸ்டாண்ட் ஃபர்ம் அப்படின்னு போட்டிருக்கோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ அந்த அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பலனே இல்லை, என்னுடைய மென்டல் ஃபிசிக்கல் பலவீனங்கள் ஃபுல்லாக போயிட்டு, அதனால் இந்த வார்த்தையை சொல்லி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எனக்குள்ளே பலப்படுத்தி கொண்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சாட்சியாக சொன்னார்கள். அப்போ பார்க்கும்போது அந்த வார்த்தையை அவர்கள் பிடித்தது நிமித்தமாக அந்த இடத்துல தேவன் அவரை கனப்படுத்தினார். அந்த ஜெமிமா ராட்ரிக்ஸை இன்றைக்கி நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த விமென்ஸ் அந்த வேர்ல்ட் கப்பை எடுத்து பார்க்கும்போது இவர்களுடைய வீடியோ இல்லைன்னா இவர்களுடைய அநேக விதமான வீடியோஸை வைரல் ஆகிற நாம் பார்க்க முடியும். அப்போ எதற்காக இந்த காரியங்களை சொல்லுகிறேன் என்றால், அவருடைய வார்த்தையிலே நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் பிடித்து கொண்டு இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிறார், நம்மை கனப்படுத்துகிறவராக நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த உலகத்தை விட்டு, இந்த பாவமான காரியங்களை விட்டு நம்மை விலக்கி மீட்டு பாதுகாத்து நம்மை அவருடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இதற்காக நாம் இந்த கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்று பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறான காரியங்கள், ஏனென்றால் எப்படி நாம் பார்த்தோம், ஒரு அழுக்கான பாத்திரமானது எஜமானுக்கு முன்பதாக நாம் வைக்க முடியாது. அப்படியாக நம்மளுக்குள்ளே நம்மை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு அழுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையிலே அழுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை எடுத்து என்ன பண்ண முடியாது, உபயோகப்படுத்த முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையிலே பாவ காரியங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியாது என்றால் நாம் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். அப்போ நாம் அந்த பரிசுத்த வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், இந்த வேத வசனத்தின்படி. எப்படியாக ஒரு மிரர், ஒரு கண்ணாடியை பார்த்து நம்மை நாம அலங்கரித்து கொள்கிறோமோ, நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்பதாக நிற்கிறோம் என்றால் அந்த கண்ணாடி நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும், நம்ம முகத்திலேயோ இல்லை நம்ம சரீரத்தில் எந்த விதமான அழுக்கு இல்லை, எந்த விதமான இப்போ முடி சரியா இல்லைன்னா அதெல்லாம் காமிக்குதோ, எப்படி தவறான காரியங்கள் நம்மளுக்கு காண்பிதோ, அப்படி நாம் வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த தவறான காரியங்கள், நம்மளுக்குள்ளே காணப்படுகிற தவறான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக நாம் சரிப்படுத்தி கொள்ள முடியும். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருக்காக எப்படியாக நாம் வாழ்கிறோம் என்று நாம் சரி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வேதம், இந்த வார்த்தையானது நம்மளுக்கு எப்படி இந்த வார்த்தையானது நம்மளுக்கு ஒரு டூலாக காணப்படுகிறது. நம்மளுடைய அழுக்குகளை, நம்ம சரியான பாதையிலே, அவருடைய பாதையிலே நடப்பதற்கு ஒரு கைடன்ஸாக காணப்படுகிறது. அதே போல் நம்மளுடைய ஒரு சுத்தமான பாத்திரத்தை நாம் எடுத்து ஒரு அழுக்கான இடத்துல நாம் வைக்க மாட்டோம். ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு அழுக்கான இடத்துல வைக்க மாட்டோம். அதே போல தான் ஆண்டவர் நம்மை சுத்திகரித்தது நிமித்தமாக மறுபடியும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்மை வைத்து விடக்கூடாது. அதை தான் ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அழுக்கான தவறான உறவுகள், தவறான பாவ பழக்கங்கள், தவறான போதனைகளுக்குள்ளே நாம் சென்று விடக்கூடாது. அதற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும். முழுவதுமாக அவருடைய வேலைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை அவருடைய
அவருடைய சமூகத்திலே அவருக்காக நாம் கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் மாற முடியும். ஒரே ஒரு காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். டிஎல் மோடி என்பவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படியாக சொல்லுகிறார்: God doesn't seek for golden vessels and he does not ask for silver ones, but he must have clean ones. ஆண்டவர் விரும்புகிறது நம்மளுடைய கோல்டன் வெசல் இல்லை ஒரு நம்மள இடத்துலேருந்து எதிர்பார்க்குறது ஒரு சில்வர் ஒரு தங்கமோ இல்லை வெள்ளியோ எதிர்பார்ப்பதில்லை. அவர் நம்மள இடத்துலேருந்து எதிர்பார்ப்பது ஒரு சுத்தமான இருதயத்தை நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதே தான் நாம் புதிய பாட்டிலே இயேசு தன்னுடைய சீஷர்களோடு திருச்சபைக்கு சென்றிருக்கும்போது அநேகர் தங்களுடைய காணிக்கைகளை படைக்கும்போது அந்த ஒரு விதவை பெண் ஒரு புவர் விடோ அந்த இடத்துல காணிக்கை போடுவார்கள். அவங்க இடத்துல இருந்த அந்த 2 காசுகளை போடுகிறார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது அநேகர் பொன்னும் வெள்ளியும் போட்டவர்கள். ஆனால் அந்த விதவையோ 2 அந்த காப்பர் காயின்ஸை போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அநேகர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய இடத்துல இருந்த ஆஸ்தியிலே ஒரு பகுதியை போட்டார்கள். ஆனால் அந்த விதவை மாத்திரம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய இடத்துல இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வெளிப்புறத்தை பார்ப்பது இல்லை. அதே போல தான் நாம் பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை தெரிந்து கொள்ளும்போது ஒவ்வொரு மகனையாக கூட்டிகிட்டு வரும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கிறார், அந்த ராஜாவாக தெரிந்து கொள்ளும்படியாக அபிஷேகம் பண்ணப்படும்போது ஒவ்வொருத்தரையாக முன்பதாக கூப்பிடுகிறார்கள். அப்போ கூப்பிடும்போது பார்க்கும்போது முதலாவது மூத்த குமாரன் வரும்போது நல்ல அந்த இராணுவத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக காணப்படும்போது இவனை தான் அபிஷேகம் பண்ண போகிறார் என்று நினைத்து ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது இவன் அல்ல இவனே அப்படியாக ஒவ்வொருத்தரையும் ரிஜெக்ட் பண்ணுகிறார். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு வார்த்தையை கூறுகிறார், நீ வெளிப்புறத்தை பார்க்கிறார், நானும் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட நாம் வெளிப்புறத்திலே அல்லாமல் நம்மளுடைய வெளிப்புறத்திலே நாம் நம்மளுடைய தாளந்துகளையோ நம்மளுடைய அந்தஸ்துகளையோ நாம் எவ்வளோ விதமான காரியங்களை நாம் வெளிப்படுத்தினால் கூட நாம் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக இல்லை ஆண்டவருக்கு அந்த கனத்துக்குரிய பாத்திரமாக மாற வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயம் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால் மாத்திரமே அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அவர் எடுத்து நம்மை பயன்படுத்தினால் மாத்திரமே நாம் அவருடைய சமூகத்திலே ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.